அன்பானவர்களே, பொங்கல், ஓணம், புத்தாண்டு பண்டிகைகளை இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்கள் அநேகர் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதில்லையே. இதன் மூலியமாக எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை எழுதுவதையோ பேசுவதையோ தவிர்க்க முடியவில்லை. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என தனித்தனியாக கொண்டாடுவதை விட தமிழர்களாகிய நாம் பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடி உலகின் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கலாமே என்ற ஒரு நியாயமான கருத்து பரவலாகவே முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றன. அதனை பின்பற்றி கொண்டும் எம்மதம் சம்மதம் என்ற வாயளவில் நல்ல சித்தாந்தமாக இருந்தாலும் உளப்பூர்வமாக தங்கள் மத நம்பிக்கைகளை இதுபோன்ற பொதுவான பண்டிகைகளில் திணித்து விடுகின்றனர். இதுவும் தவிர்க்க முடியாதது. எப்படியெனில், படைத்தவனை தவிர படைப்புகளை வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை நிலை. அதே நேரத்தில் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவன் ஆக மாட்டான் என்பதும் இஸ்லாத்தின் கோட்பாடு. இறைவனுக்கு செலுத்தும் நன்றி வணக்க வழிபாடு சார்ந்ததாகவும் மனிதனுக்கு செலுத்தும் நன்றி பொருள் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உழவர்களுக்கும் உழவில் ஈடுபடுத்தப்பட்ட கால்நடைகளுக்கும் விளைந்த பொருட்களையும் வணங்குவதை விட அவற்றை படைத்த அல்லாஹுவை வணங்குவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாமியர்கள் பொங்கலை கொண்டாடவில்லை என்பதற்காக தமிழர் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாம் மதங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திட அறிவுக்கு பொருத்தமான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு வாசகம், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம் என்று திருக்குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இது உலக பொதுமறை, உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்ட இறைவனுடைய வழிகாட்டுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதற்கு குர்ஆனுக்கு முஸ்லிம்கள் மாத்திரம் உரிமை கொண்டாடுவதில் ஆகாது. அனைவருக்கும் உரித்தானது. அனைவரும் அறிந்து புரிந்து சிந்தித்து விளங்கி இதனுடைய கோட்பாடுகளை உள்வாங்கி இஸ்லாமியர்கள் மீது பரப்பப்படுகின்ற வெற்று கூச்சல்களை, தவறான வதந்திகளை விளங்கிக் கொள்வதற்கு, பரஸ்பர புரிதலுக்கும் நல்லிணக்கத்துக்கு அது வழிவகுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இப்போது விஷயத்துக்கு வாருங்கள். குர்ஆன் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது மூலியமாக, அதாவது ஒவ்வொரு மதத்தவரும் அவரவர் தத்தமது மதத்தை பேணி நடந்து கொள்ளட்டும். அதே சமயத்தில் மற்ற மதத்தவர்கள் தங்கள் மதத்தின்படி நடப்பதை தடுக்கவோ குறுக்கீடு செய்யவோ கூடாது என்பதை இக்கோட்பாட்டில் எவ்வித முரண்பாடும் இல்லை. இதை நடைமுறைப்படுத்தும் போது உண்மையான மத சமூக நல்லிணக்கம் கடைபிடிக்கப்படும். அதற்கு சில வலதுசாரி சிந்தனைகள் கொண்டவர்கள் இதை சொல்லி மத துவேஷத்தை பரப்பி மத கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைய நாடுகின்றார்கள். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். சரி, மற்றவர்களுடைய வழிபாட்டை தடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் சவுதியில் இந்துக்கள் கோவில் கட்டி வணங்குவதற்கும் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் ஜெபம் செய்யவும் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டிற்கு இஸ்லாம் எவ்விதத்திலும் காரணமில்லை என்பதை ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சவுதியின் அரசியல் அமைப்பு சட்டத்திட்டமும் காரணம் என்பதோடு மேற்கொண்டு விவாதிக்காமல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எப்படி சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது என்று மட்டும் பார்ப்போம். மாமிசம் சாப்பிடும் முஸ்லிம்களுக்கு அண்டை வீட்டுக்காரர் இந்து மாமிசம் அல்லது தீபாவளி, ஆயுத பூஜை போன்ற பண்டிகைகளில் படைக்கப்பட்ட பலகாரங்களை அன்பாக கொடுத்த போதிலும் ஏற்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அறுக்கப்பட்ட உயிரினங்களை மட்டுமே உண்ண வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளை. இந்த கட்டளையின் காரணமாகவே மற்றவர்கள் அறுப்பதை உண்ண மறுக்கின்றனரே தவிர
வேறு தனிப்பட்ட முறையில் அவர் நமக்கு ஆகாதவர், வெறுப்பிற்குரியவர், வேற்று மதத்தவர், காழ்ப்புணர்வு எங்களிடத்தில் ஒருபோதும் கிடையவே கிடையாது. வேறு ஜாதிய காரணங்களோ அல்ல, தீண்டாமை காரணமோ அல்ல என்பதை அழுத்தந்திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, கடவுளுக்கு எந்த பொருளையும் படைக்கக்கூடாது என்பதும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதில் முஸ்லிம்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படையல் செய்யப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம் என இஸ்லாம் முஸ்லிம்களை வலியுறுத்துகிறது. சைவம் சாப்பிடுகின்ற ஒருவர் எப்படி அசைவ உணவை ஏற்க மறுப்பாரோ அதே அளவுகோல் தான் முஸ்லிம்களுக்கு வைக்க வேண்டும். இதை அன்போடு தாழ்மையோடு மாற்று மத சகோதரர்கள் இதை மனம் கோணாமல் இதை நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர் அன்பாக கொடுப்பதை ஏற்கவில்லை என்பதற்காக கொடுத்தவரை அவமதித்து விட்டார், அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்று தவறான விளக்கமும் வியாக்கியானமும் மத துவேஷத்தையும் காழ்ப்புணர்வையும் விரோதத்தையும் பள்ளிக்கு பள்ளி வாங்குகின்ற எண்ணத்தை இஸ்லாம் அறவே எதிர்க்கிறது. உண்மையில் சைவம் சாப்பிடுபவருடைய அசைவ உணவை கொடுப்பது தான் அவமதிப்பு. அவர் சைவம் தான் சாப்பிடாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீ அசைவத்தை தின்னே ஆகணும்னு சொல்லி திணிப்பது தான் தீவிரவாதம்னு சொல்லுவார். அதுதான் துவேஷங்கிற, அது கூடாது, அதுதான் அவமதிப்பு. அவனை இழிவுபடுத்துவது, அவனை கொச்சைப்படுத்துவது, அவனுடைய நம்பிக்கையில் மத நம்பிக்கையில் தலையிடுவது என்பது அவரை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது என்பதாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பார்கள். இந்த வேறுபாடை உணர்ந்து கொண்டால் இஸ்லாம் ஒருபோதும் தமிழர்களுக்கும் பிற சமய மதங்களுக்கும் எதிரானது அல்ல என்பதை புலப்படும். ஆகவே சமூக சமய நல்லிணத்திற்கு அவரவர் தத்தமது வழிபாடுகளையும் வணக்கங்களையும் அடுத்தவரை பாதிக்காதவாறு அமைத்து கொண்டால் மட்டுமே சாத்தியம் என்பதை இதனூடாக இந்த காலங்கள் வழியாக உங்களுக்கு அறிய தருகிறேன். இறைவன் அனைவருக்கும் சரியான புரிதலையும் தெளிவையும் கொடுத்து பரஸ்பர புரிதல்களோடு இணக்கத்தோடு சமூக ஒற்றுமைகளோடு வாழுகின்ற சமய மதங்களுக்கு மத்தியில் பல சித்தாந்தங்களுக்கு மத்தியில் இந்தியர்களாக தமிழர்களாக ஒன்றுபட்டு நாம் நிற்போம். அனைவருடைய மதங்களையும் கோட்பாடுகளையும் மதிக்கக்கூடியவர்களான அனைவரும் இருந்து மக்களை நேசிப்போம், சுதந்திரத்தை சுவாசிப்போம், ஒற்றுமையை பறைசாற்றுவோம் என்பதை இதனூடாக சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன்.